மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். வானிலை ஆய்வு மையம் சொன்ன மாதிரியே மழை கடுமையா பெஞ்சிட்டு இருக்கு. சென்னையில பார்த்தோம்னா நேற்று நைட்டு முழுக்க கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாம மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. காலையில ஒரு 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஓரளவுக்கு மழை ஸ்லோ ஆச்சு, ஓரளவுக்கு ஓய்வு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பார்த்தோம்னா திரும்ப 10 மணிக்கு அடுத்த மழை, 10 மணிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த நம்ம ஷூட்டிங் எடுக்க வரைக்கும் வெளியில சரியான மழை தான் பெஞ்சிட்டு இருக்குது. இப்போ மழை இப்படி கடுமையா பெஞ்சிட்டு இருக்கும்போது மக்கள் ஒரு அச்ச உணர்வுல இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஒரு அன்பிற்கான ஒரு அழைப்பு ஒன்று வந்திருக்குது. இந்த மழை நேரத்துல பள்ளிவாசல் எல்லாம் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பிற்கான ஒரு அழைப்பு வந்திருக்குது. சரி, இப்படி பள்ளிவாசல் இருந்து ஒரு அழைப்பு வந்திருக்குது, இந்த மதத்தை வச்சே ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்களே, மதவெறியை தூண்டி அரசியல் பண்ணாங்களே சங்கி மங்கிகள், இந்த சங்கிகள்லாம் எங்க போனோம்னு பார்த்தோம்னா ஒருத்தரையும் காணாம். லென்ஸ் வச்சு தேடினா கூட ஒருத்தரையும் காணாம். சரி, இப்போ இந்த பள்ளிவாசல்ல இருந்து என்ன அழைப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக மஸ்ஜிதுகளின் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மஸ்ஜிதுகளுடைய ஒட்டுமொத்த பள்ளிவாசலுடைய கூட்டமைப்பு சார்பில் ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறாங்க. எல்லா பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கும், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கும் ஒரு முக்கியமான கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. அதுல தமிழக மஸ்ஜிதுகளின் ஐக்கிய ஜமாத் கூட்டமைப்பு, தமிழகத்தில் உள்ள அனைத்து மஸ்ஜித் நிர்வாக பெருமக்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களுக்கு 3 நாட்களுக்கு ரெட் அலர்ட் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்துள்ளது. எந்த அசம்பாவிதம் இல்லாமல் இருப்பதற்கு அல்லாஹ் பாதுகாப்பானாக. மழை பெய்யும் இடங்களில், தெருக்களில், வீடுகளில் தண்ணீர் புகுந்து விட்டால் அவர்களுக்கு நமது பள்ளிவாசல்களில் அடைக்கலம் கொடுத்து நிவாரண பணிகளிலும் ஈடுபடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு தலைவர் முகமது பஷீர், பொதுச் செயலாளர் முகமது பெய்க் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளுடைய கூட்டமைப்பு சார்பில் ஒரு முக்கியமான ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இப்படி ஒரு மழை சொல்லுங்க இருக்குன்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்துருக்கு. இப்படி ஒரு மழை இல்லாமல் இருக்கிறது நாங்கள் பிரார்த்தனையே செஞ்சுக்கிறோம். ஒருவேளை மழையால பாதிக்கப்பட்ட தெருக்கள்லயோ வீடுகள்லயோ தண்ணி வந்துருச்சு அப்படின்னா ஒவ்வொரு பள்ளிவாசலும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளிவாசலையும் எல்லாத்தையும் நீங்க திறந்து விடுங்க. எல்லா சமூக மக்களையும் பள்ளிவாசலுக்கு ஒரு அடைக்கலமா, ஒரு நிவாரண முகாமா பள்ளிவாசலை பயன்படுத்துங்க. வெறும் பள்ளிவாசலை திறந்து வச்சா மட்டும் போதாது, நீங்களும் நிவாரண பணியில ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளுக்கும் மஸ்ஜிதுகளுடைய கூட்டமைப்பு சார்பில் ஒரு முக்கியமான ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. இப்படி ஒரு கடிதம், மஸ்ஜிதுகளுடைய கூட்டமைப்பு கடிதம் வந்த உடனே எல்லா பள்ளிவாசல்களுமே இதுக்கான ஆயத்த பணிகள்ல இறங்கிட்டாங்க. எல்லா பள்ளிவாசல்களுமே திறந்து அந்த நிவாரண வேலைகளை இறங்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. இன்னைக்கு காலையில நான் பார்த்தது நம்ம சென்னை விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சாதிக் பாஷா நகர், அந்த சாதிக் பாஷா நகர்ல இருக்கக்கூடிய பெரிய பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலை இன்னைக்கு காலையிலே அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. இந்த விருகம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், உங்களுக்கு மழையால ஏதாவது பாதிக்கப்பட்டா, வீடுகளில் தண்ணி பூந்துருச்சுன்னா பள்ளிவாசலை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். பள்ளிவாசலை 2 பகுதியாக நாங்கள் பிரித்து வச்சிருக்கோம். முதல் மாடியில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்லி தனி இடமும் வச்சு உங்களுக்கான தங்குமிடம், சாப்பாடுக்கான எல்லா தேவைகளையும் இங்கே செஞ்சு வச்சிருக்கோம் சொல்லி விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சாதிக் பாஷா பள்ளிவாசல் நிர்வாகிகள் ஒரு அழகான ஒரு அழைப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களும் நிவாரண பணிகளில் பள்ளிவாசலே நிவாரண முகாமாக்குறதுக்கான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் அவங்களுடைய சார்பில் ஒரு முக்கியமான கோரிக்கை கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமானது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அவங்களுடைய சார்பில் ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு, பாதுகாப்பு மையங்களாக பள்ளிவாசல்கள் இருக்கட்டும் அப்படி. அதுல கனமழைக்கான எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறதால வீடுகளில் தங்க இயலாத மக்கள் ஜாதி மத எவ்வித பாகுபாடும் இன்றி டிஎன்டிஜே மர்கஸ்களை, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மர்கஸ்களை நீங்கள் தங்குமிடங்களாக பயன்படுத்திக்கலாம். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா டிஎன்டிஜே உடைய மர்கஸ்களையும் நீங்க உங்களுக்கான ஒரு நிவாரண முகாமா பயன்படுத்தி, இதுல ஜாதி மதம் நம்ம வேற மதத்தை சேர்ந்தவங்களாச்சே, அங்க உள்ள போனா நம்ம அலோவ் பண்ணுவாங்களா, இந்த எந்த பாகுபாடும் வேணா, எந்த ஜாதியா இருந்தாலும், எந்த மதமா இருந்தாலும், எந்த மொழி இனமா இருந்தாலும் நீங்க தாராளமா வந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மர்கஸை நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுக்கான அழைப்பு கொடுத்துட்டு, பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நபிகள் நாயகம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க ஜாதி மத பாகுபாடு எதையுமே பார்க்க வேணாம், தாராளமா நீங்க வந்து தங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. கூடவே என்னன்னா, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தோட நிர்வாகிகள் மீட்பு பணிகள்ல நீங்க ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நிர்வாகிகளுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு, ஒவ்வொரு மாவட்டங்கள்லையுமே ஒவ்வொரு மாவட்டங்களுக்கான ஒவ்வொரு நம்பர் கொடுத்துட்டு, இந்த மாவட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுது, மீட்பு கணிக்கான உதவி தேவைப்படுதுன்னா இந்த மாவட்ட நிர்வாகிகளை நீங்க தொடர்பு கொள்ளுங்க, எங்கனாலும் உங்களுக்கு தேவையான உதவிகள் வந்து செஞ்சு கொடுப்பாங்க சொல்லி அந்த உதவிக்கான, அதாவது அடைக்கலம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடை செஞ்சுட்டு
அங்க எங்கேயாவது பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்கேயா மரம் விழுந்து போயிருக்கோம், எங்கேயா தண்ணி தேங்கி போயிருக்கோம், ஏதாவது உங்களுக்கு உதவினா அதுக்கு எங்க நிர்வாகிகள் தயாரா இருக்காங்கன்னு சொல்லி அதுக்கான அந்த பேரிடர் மீட்பு குழுக்கான ஒரு அறிவிப்புமே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்திய தௌஹீத் ஜமாத் அவங்களுடைய சார்பில் இருந்து நேற்று டக்கு டக்கு டக்குன்னு ஒரு அறிவிப்பு வந்ததை பார்க்க முடிஞ்சுச்சு. குறிப்பா தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை, அப்புறம் காஞ்சிபுரம் இந்த ஏரியாக்கள்ல இருக்கக்கூடிய மக்கள், உங்களுக்கு ஏதாவது பேரிடர் மீட்பு வேலை இருக்குது, ஏதாவது மீட்பு பணிக்கான வேலை இருக்குன்னா எங்களுடைய நிர்வாகிகளோட நம்பர் இருக்குது, உடனே கான்டாக்ட் பண்ணுங்க, உடனே உங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுப்பாங்க சொல்லி ஒரு பேரிடர் மீட்பு பணியை டக்குன்னு தயார் பண்ணி அவங்களுடைய நிர்வாகிகளை எல்லாமே டக்குன்னு செட் பண்ணி இதுக்கான முக்கியமான வேலைகளுமே இந்திய தௌஹீத் ஜமாத் செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தமுமுக, மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ இது மாதிரியான எல்லா அமைப்புகளுமே இந்த மீட்பு பணியில எல்லா வேலைகளுமே தயாரா இருக்கிறாங்க. காரணம், பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்ததால இந்த பணியில அவங்கள தங்களோட ஆயத்தப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா இந்த பள்ளிவாசல்களை தான் பல சங்கிகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த பள்ளிவாசல்ல தான் தீவிரவாதத்தை சொல்லி கொடுக்குறாங்க, இந்த பள்ளிவாசல்ல தான் பயங்கரவாதத்துக்கு பயிற்சி கொடுக்குறாங்கன்னு சொல்லி வாய் கூசாம போய் பேசிட்டு இருந்தாங்க சங்கிகள். அந்த சங்கிகள்லாம் இன்னைக்கு எங்கேயுமே காணோம். அவங்க சொல்றாங்களே தீவிரவாதத்துக்கு பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி, இதுதான் இந்த தீவிரவாதம். ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டா அவனுக்கு நீ போய் தீவிரமா போய் நீ உதவி செய்யணும். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருமே உன் உயிருக்கு சமம் தான், அவன் உன்னோட சகோதரன் தான், அவன் எந்த ஜாதி மதமா இருந்தாலும் அவனுக்கு நீ உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்படி அன்பு, மக்கள்கிட்ட அன்பை பரப்புங்க, மக்கள்கிட்ட அன்பு காட்டுங்க, மக்களுக்கான உதவி செய்யுங்கன்னு சொல்லி இந்த அன்பை தீவிரமா பரப்புறதுதான் இஸ்லாம் சொல்லுதே தவிர எங்கேயுமே தீவிரவாத பணிகளில் ஈடுபடுங்கன்னு சொல்லி எங்கேயுமே சொல்லப்படல. இது முழுக்க முழுக்க இஸ்லாமிய எதிரிகள், குறிப்பா சங்கிகள் பரப்பக்கூடிய ஒரு பொய் செய்தி தான். சரி, அந்த சங்கிகள் இப்ப எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, ஒருத்தரையுமே அழகலாம், மழை வந்தோன்னே எல்லாம் வீட்டுல போய் கதவு பூட்டிட்டாங்க போல இருக்குது. இதுல கொடுமை என்னன்னா, சங்கிகளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிரபலமான ஒரு வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்கும். அவங்களோட உலகமே ஒரு தனி உலகம். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல மாதிரியான பல செய்திகள் பரப்புறதை பார்க்க முடியுது. ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி பயங்கர ஃபேமஸா பரவிட்டு இருக்குது. தீபாவளி பண்டிகைக்கு பொருட்கள் வாங்கும்போது இந்து கடைகளில் இந்து தயாரிப்புகளையே வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி, ஒரு பிரபலமான ஒரு சங்கி அமைப்பு, அந்த அமைப்போட பேரை நான் சொல்ல விரும்பல. இது தீபாவளி பண்டிகைக்கு இந்து கடைகள்ல இந்துக்களோட தயாரிப்பே வாங்குவோம் அப்படின்னு சொல்லி. ஒருத்தன் அவனோட பண்டிகைக்கு போய் துணி வாங்க போறாங்கன்னா எந்த கடையில தரமான பொருள் இருக்கு, எந்த கடையில நியாயமான விலை இருக்கு, அதை பார்த்து அவங்க வாங்கிட்டு போறாங்க. இதுலயும் நீ மதத்தை பார்த்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வெறுப்பை சுமந்துகிட்டே ஒரு அரசியல் பண்றாங்க பாத்தீங்களா. இதுதான் இந்த சங்கிகளுடைய ஒரு பேராபத்தான ஒரு குணம். இங்க இருக்கக்கூடிய எந்த இந்து மக்களுமே இப்படி பாக்குறது கிடையாது. இந்து மக்கள் எல்லாமே அன்போட தான், எல்லாரோட அரவணைப்போட தான் பழகிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இந்து மதத்தை வச்சு தங்களோட அரசியல் வியாபாரத்துக்காக பயன்படுத்துறாங்க பாருங்க சங்கிகள், அவங்க தான் இப்படி மோசமான காரியங்களை ஈடுபட்டு இருக்காங்க. சரி, இதுல பார்த்தோம்னா இந்த பள்ளிவாசலை வச்சு இத்தனை நாள வெறுப்பு பரப்பிட்டு இருந்தாங்களே, கடந்த 2-3 நாட்கள்ல மட்டுமே இந்த பள்ளிவாசலை வச்சு சங்கிகள் எப்பேற்பட்ட வெறுப்பு அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம போய் தேடி போய் பார்த்தோம்னா, இதுல குறிப்பா உத்தரப்பிரதேசத்துல பாராபங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெருவுல வந்து முந்தானத்து நடந்த ஒரு சம்பவம். அங்க இப்ப வடக்கில் வந்து இந்த தசரா பண்டிகை பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல தூத்துக்குடி மாவட்டத்துல தான் தசரா பிரபலமா நடக்கும், வடக்குல எல்லா இடங்கள்லயுமே நடக்கும். இந்த தசரா பண்டிகைக்காக போகக்கூடிய நேரத்துல இந்த பாராபங்கி பகுதியில் வந்து ரவுசா மஸ்ஜித் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலமான ஒரு பள்ளிவாசல். இந்த ரவுசா மஸ்ஜித் கிட்ட போகக்கூடிய நேரத்துல அங்க இடத்துல கரெக்டா அந்த தசராவுடைய அந்த ஊர்வலத்தை அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கரெக்டா பள்ளிவாசல் வாசலை நிறுத்திக்கிட்டு முழுக்க முழுக்க இஸ்லாமிய வெறுப்பு பாடல்கள், வெறும் பாப் சிங்கிங் அப்படின்ற பேர்ல, பாப் பாடல்கள் அப்படின்ற பேர்ல எல்லாமே இஸ்லாமிய வெறுப்பு கொண்ட பாடல்கள் அந்த பள்ளிவாசல் முன்னாடி நிக்க வச்சு பாடிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து அந்த பள்ளிவாசலுடைய மினரா இருக்குல்ல, அந்த பள்ளிவாசலோட மினரா மேல செருப்புகளை தூக்கி வீசக்கூடிய இப்பேற்பட்ட ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அந்த கூட்டம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் அந்த கூட்டம் அங்கிருந்து போச்சு. போனதுக்கு அப்புறம் அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் அங்கிருந்து வீடியோக்கள் எடுத்து அனுப்புறாங்க. பள்ளிவாசலுடைய சுற்று வட்டார பகுதிகளை, பள்ளிவாசலுடைய மேல அந்த பள்ளிவாசலுடைய கோபுரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் செருப்புகள் எடுத்து காட்டுறாங்க. இந்த மாதிரியான செருப்பை வீசிட்டு அநியாயம் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படி சொல்லி ஒரு வீடியோ எடுத்தும் பள்ளி வெளியிட்டு இருக்காங்க. கூடவே போலீஸ்ல ஒரு லெட்டர்ல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட்டுமே இப்ப கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதே உத்தரப்பிரதேசல ஒரு பிரபலமான சாமியார் எத்தி நரசிங்கானத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெறி பிடிச்ச ஒரு சாமியார், சமீபத்தில் கூட ஹரித்வார்ல ஒரு மாநாடு நடந்துச்சு தெரியுமா, அந்த மாநாட்டுல இன அழிப்பு செய்யணும், இஸ்லாமியர்களை கொல்லணும்னு சொல்லி பேசினார் பாருங்க, அதே சாமியார் தான். அந்த சாமியார் இப்ப இந்த தசரா பண்டிகை ஒட்டி ஒரு இடத்துல பேச்சு நடத்துறாரு. அதுல அவர் என்ன சொல்றாரு, இந்த தசராவுல வந்து ராவணனை எரிக்கிறது வழக்கம், ஆனா இந்த தசராவுல ராவணனை எரிக்காதீங்க, அதுக்கு பதிலாக முகமது நபியோட உருவப்படத்தை எரிங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு பேச்சை பேசியிருக்கிறாரு. இவர் பேசுனதால அந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட அந்த மாநிலங்கள்ல இது பெரிய ஒரு பிரச்சனையே, ஒரு பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்குது. அதாவது நீ ஒரு பண்டிகை கொண்டாடுறன்னா அந்த பண்டிகை கொண்டாடிட்டு போகுது, யாருமே தடுக்கல. ஆனா அந்த இடத்துல நீங்க ராவணன் எரிக்காதீங்க, அதுக்கு பதிலாக முகமது நபியோட உருவப்படத்தை எரிங்க, முகமது நபியோட உருவத்தை கொளுத்துங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஒரு வெறுப்பு பேச்சோட செயல்பட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் வெறுப்பு பரப்பக்கூடிய நேரத்துல தான் இந்த ஒட்டுமொத்த வெறுப்புகளுக்குமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் சார்பில் ஒரு சரியான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம்.
அவங்களுடைய பிளான் என்னன்னா, அந்த சங்கிகளோட பிளான் என்னன்னா, நம்ம முகமது நபியோட உருவப்படத்தை எரிக்க சொன்னோம்னா பதிலுக்கு அவங்க வந்து சிவனோட உருவப்படத்தை எரிப்பாங்க, பிள்ளையாரோட உருவப்படத்தை எரிப்பாங்க, அதை வச்சு நம்ம ஒரு கலவர அரசியல் செய்யலாம் அப்படின்னு அவங்க பிளான் போட்டது. ஆனா இஸ்லாமியர்கள் ஆக்கப்பூர்வமா சிந்திச்சு இந்த சங்கிகளுடைய இந்த கலவர அரசியலுக்கு நம்ம எங்கேயுமே பலியாயிடக்கூடாது, நம்ம ஜனநாயக ரீதியாவே நம்ம வென்றெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அழகான ஒரு அறிவிப்பு. இனி அவங்க வந்து முகமது நபியோட உருவப்படத்தை கொளுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல இங்க இஸ்லாமியர்கள் முகமது நபியோட வார்த்தைகளை இங்க வாழ்ந்து காமிச்சாங்க. இந்த பள்ளிவாசலை நாங்க திறந்து வைக்கிறோம், பாதிக்கப்பட்ட மக்கள் பள்ளிவாசலுக்கு வாங்க, நாங்க உதவி செய்யறோம், பேரிடர் மீட்பு பணியில உங்களுக்கான எல்லா உதவிகளும் நாங்க செய்யறோம்னு சொல்லி முகமது நபி எந்த ஒரு வார்த்தையை சொல்றாங்களோ அந்த வார்த்தையை வாழ்ந்து காட்டி சங்கிகளை செருப்பால் அடிச்சு விரட்டி இருக்கிறாங்க. இதுதான் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு காரியம். அதே மாதிரி பள்ளிவாசல்கள் மேல செருப்பு தூக்கி அடிச்சு இப்பேற்பட்ட அராஜகங்கள் அங்க வடக்குல செஞ்சுட்டு இருக்காங்களா? இங்க தமிழ்நாட்டுல அந்த பள்ளிவாசலை நான் திறந்து விட்டு எல்லா சமூக மக்களையும் நான் இந்த பள்ளிவாசலை நான் தங்க வைக்கிறேன், இதுல எந்த ஒரு பாரபட்சமா ஜாதியாவோ மதமாவோ எந்த ஒரு பாகுபாடுமே நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஒரு முறையான ஆக்கப்பூர்வமான பதிலடியை கொடுத்து சங்கிகளுடைய ஒட்டுமொத்த அரசியலுமே தூக்கி குப்பையில வீசியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இங்க பல சினிமாக்கள் நம்ம பார்த்திருப்போம், தொடர்ந்து வரக்கூடிய, குறிப்பா வட மாநிலங்கள்ல வரக்கூடிய இந்தி சினிமாக்கள் பாருங்க, அங்க ஒரு காமெடி திரைப்படம் எடுத்தா கூட இஸ்லாமிய வெறுப்போட இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் அப்படின்ற மாதிரி தான் அங்க சினிமாக்கள் எடுத்துட்டு இருக்காங்க. நீ தமிழ்ல கூட இன்னும் ஒரு சிலர் ஒரு டைரக்டர் திருந்தாமலே இருக்காங்க. குறிப்பா பார்த்தோம்னா இந்த தமிழுக்கு என் ஒன்றே அழுத்தம் சொல்லி ஒரு டைரக்டர், அந்த டைரக்டர் எடுத்தது 2 படம் தான். அப்படி ஒரு இஸ்லாமிய ஒரு படம், தமிழுக்கு என் ஒன்றே அழுத்தம்னு ஒரு படம் எடுத்தாரு. ரெண்டாவது சுட்டுப்பிடிக்க உத்தரவுன்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாரு. இந்த சுட்டுப்பிடிக்க உத்தரவு படத்துல டைரக்டர் மிஷ்கின், டைரக்டர் சுசீந்திரன், விக்ராந்த் இது மாதிரியான பிரபலமான நடிகர்கள் வச்சு எடுத்தாரு. அவரோட படங்கள்லாம் பார்த்தோம்னா ஆரம்பத்தில் அவ்வளோ விறுவிறுப்பா போகும், அவ்வளோ ஒரு பேங்க் ராபரி மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்துல மக்கள் மாட்டிக்கிற மாதிரி வேற ஏதோ ஒரு ஜேனல்ல அந்த படம் போயிட்டே இருக்கும். ரொம்ப மக்கள் விறுவிறுப்பா இருக்காங்களே, பயங்கர சுவாரஸ்யமா போகும். ஆனா இந்த ஒட்டுமொத்த சுவாரஸ்யமே கடைசியில கொண்டு வந்து இஸ்லாமிய தீவிரவாதம், இஸ்லாமியர்கள் இங்க வந்து தமிழ்நாட்டில் வீடு எடுத்து தங்குவாங்க, தங்கி இந்த இடத்துல பாம்பு வச்சுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி அவர் எடுத்த இந்த 2 படங்கள்லையுமே அப்படி இஸ்லாமிய வெறுப்பை கக்குறாரு. இப்ப இது சரி, இதெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி சங்கிகள் ஒரு பக்கம் படம் எடுக்கிறாங்கன்னா, இப்ப இதெல்லாம் பார்த்தா அடுத்து சிவகார்த்திகேயன் ஒரு படத்தை, அமரன் ஒரு படத்தை தூக்கிட்டு வராரு. அவர் அதுல எந்த காட்சியெல்லாம் வைக்க போறாரு தெரியல. சிவகார்த்திகேயன் இப்பதான் நான் அடுத்த தளபதி, அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்லி எல்லாரோட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்ப அவரு என்ன மாதிரியான கதையை கொண்டு வர போறாரு அப்படின்றது தெரியல. அதனால இந்த மாதிரியான சினிமா டைரக்டர்கள் இப்படி எல்லாம் எடுக்கிறீங்களா படம், என்னன்னோ படம் எடுக்கிறீங்க, இல்லாத கதையெல்லாம் திருச்சி எடுக்கிறீங்களே, இப்படி ஒவ்வொரு மழையோட நேரத்திலுமே மக்கள் இவ்வளவு போய் உதவி செஞ்சுட்டு இருக்காங்களே. மக்கள் இங்க இருக்கக்கூடிய இந்து மக்களே சொல்றாங்க, ஒவ்வொரு மழை பெய்யும் போதும் எங்களுக்கு பாய்மார்கள் தாய்மார்களா எங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்காங்க, எங்களுக்கு கழுத்தளவு தண்ணியில வந்து சாப்பாடையும் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு பாலும் கொடுத்து உதவி செய்யறாங்கன்னு சொல்லி எவ்வளவு மக்கள் சொல்றாங்களே. இதை எவனுக்காவது படம் எடுக்கிறதுக்கு திராணி இருக்குதா? இதை நீ படம் எடுத்து நீ மக்களோட பார்வையை காட்சிப்படுத்தியிருந்தா நீ ஒரு நேர்மையான மனுஷன். அதை விட்டுட்டு இல்லாத கதைகளையும் பொய்களையும் வச்சு இந்த மாதிரியான படங்கள் சினிமாக்கள் எடுக்கிறது, இதை வச்சு ஒரு வெறுப்பு அரசியல் பண்ணும்போது அந்த ஒட்டுமொத்த வெறுப்பு அரசியலுக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளுடைய கூட்டமைப்பு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு உதவி செஞ்சு அந்த உதவிகள் மூலமா ஒட்டுமொத்த அவதூறுகளையும் இன்னைக்கு அழிச்சு காமிச்சிருக்கிறாங்க.